ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம டீட்டெயில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அல்கமி சுப்ரீம் எபிசோட் 8 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அல்கமிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் டெஸ்ட்லாம் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருப்பேன். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த சோல் ஃப்ளேம் எனக்கு வேணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ 3 ஸ்டார் அல்கமிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு தான் அட்டன் பண்ணதுக்கு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போன எபிசோடில் ஒரு பொண்ணு வந்து காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட ஹெட் கிடையாது, அந்த பொண்ணு அந்த இடத்துல ஒரு அல்கமிஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. இந்த எபிசோட ஒரு ஸ்டார்டிங்கில் அங்கே இருக்கிற ஆளுங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஜாஸ்மின் பொண்ணு இருக்கா இல்லையா, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சின்ன வயசுலேயே 3rd லெவல் அல்கெமிஸ்ட்டாக வந்து மாறிடும், ஒரு ஸ்கில்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு இப்போ செய்ய போகிற பில்லில் வந்து ஃபெயில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அதை கேட்டோன்னே அங்கேருந்து ஒருத்தன சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ திட்டிகிட்டு இருக்கான். ஹீரோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னஸ் அந்த இடத்துல வெடிச்சிடுதுங்க. அப்போ இவன் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான், நீ தானே ஏதோ பண்ணி அதை வெடிக்க வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ஹீரோ கிட்டே வந்து சண்டைக்கு போய்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, நீ சரியான ஒரு பைத்தியண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். உடனே அவன் பார்த்தீங்கன்னா அங்கே டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாவா ஸ்னேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த சோல் ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து காட்டுவான். அதை பார்த்தோன்னே அங்கேருந்து இன்னொரு பெருசு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. இவங்ககிட்ட எப்படி இந்த ஃப்ளேம் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னொரு எல்டரை பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிடாரு. அந்த எல்டர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இவர் வந்து காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லை, ஒரு 3rd லெவல் அல்கெமிஸ்ட்டாக வந்து மாறணும்னு சொன்னார், அதுக்கு தான் இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்தோட ஹெட் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ஹீரோ கிட்ட அந்த ஃபயர் இருக்குன்னு தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து அந்த எல்டர் வந்து கேட்க ஆரம்பிச்சிடாரு, எதுக்காக நீங்கள் அந்த ஃபயர் அவன்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு. அந்த எல்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் அங்கேருந்து எல்லா ஃபயருமே வந்து கண்ட்ரோல் பண்ணால் அவனுக்கு நிறைய பில்ஸை பற்றி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க 3rd லெவல் அல்கெமி டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறதுக்கோசம் தான் அங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஹெட் ஹீரோ கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா, உனக்கு என்னடா தம்பி வயசாகுது, நீ போயிட்டு 3rd லெவல் அல்கெமி டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோட மாஸ்டரை பற்றிலாம் அவர் கேட்பாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்னோட மாஸ்டரை பற்றிலாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, அதோட முக்கியமான ஒரு விஷயம் வயசுக்கோ திறமைக்கோ பார்த்தீங்கன்னா சம்மந்தம் கிடையாது. என்னோட திறமை நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எந்த பில் ஒன்றா செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பில் செய்கிற மெத்தடுமே பார்த்தீங்கன்னா எடுத்து அதை அவர் கையில் கொடுக்குறான். அவரும் பார்த்தீங்கன்னா அதை படித்து பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே ஒன்றா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு பில் செஞ்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறேன்னா, சரி அதெல்லாம் விட ஃபர்ஸ்ட் உன்னோட திறமையை நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இப்போ இந்த பொண்ணு ஒரு பில் செஞ்சா இல்லையா, அவள் எதனால் அதில் வந்து ஃபெயில் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கல்டிவேஷன் வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல போயிட்டு, அதாவது கடைசி இடத்துல போயிட்டு கொஞ்சமாக சொதப்பிட்டாங்க, அதனால வந்து அந்த பில் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ளேமில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உங்களோட ஃப்ளேம் வந்து ஒரு அனிமல் டைப்பில் சம்மந்தப்பட்டது தான் அப்படி சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஆமாம் என்னோட ஃப்ளேம் வந்து ஒரு ஸ்னேக் டைப் ஃப்ளேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கையை வந்து கேட்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சிட்டாங்கன்னு அந்த லூசு பையன் ஹீரோ கிட்ட திரும்ப சண்டைக்கு வருவான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ஃப்ளேமோட பிரச்சனையை சரி பண்ணுறது தான் உங்கள் கையை கேட்டேன், நம்பிக்கை இருந்தால் கொடுங்கலாம் கொடுக்க தேவை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அவங்களோட கையை வந்து கொடுத்துருவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ளேம் யூஸ் பண்ணி அவங்களோட ஃப்ளேம் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படியே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்களோட ஃப்ளேமோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா அங்கே சரி பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆசைப்பட்டபடி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து 3rd லெவல் அல்கெமிஸ்ட்டாக மாறிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே போயிட்டு நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறான். அந்த ஹெட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேடா தம்பி, உன்னோட தரம் வந்து நல்லதாக இருக்குது, நீ மட்டும் பில்லை கரெக்டாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன்னா நீ சொன்ன மாதிரியே அந்த ஃப்ளேமை நீயே வந்து வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ என்ன சொல்லுவான், சூப்பர், இது நல்ல ஒரு டீலாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ தாங்க அவர் ஹீரோட பேரே கேட்குறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்னோட பேர் சூபேட்டியன் அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஹீரோக்கு பில் செய்ய தெரியுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இங்கே ஒரு பில்லை பார்த்தீங்கன்னா செஞ்சு காட்ட சொல்கிறாரு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ எடுத்து கொடுக்குறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன பில்லை செய்யறதுக்குலாம் எதுக்காக ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபர்னஸ் வர வச்சு பார்த்தீங்கன்னா அதை ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு அங்கே வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு தான். யாரா சாமியவன் இவ்வளோ வேகமாக ரிஃபைன் பண்ணுறான், உன்னோட ஃபயரை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பில் அந்த இடத்துல வந்து செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கர ஷாக்கு தான். அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்டர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கு, ஹீரோ வந்து கரெக்டாக அந்த பில்லை செஞ்சு முடிச்சிருவானா அப்படின்னா. நான் அந்த எல்டர் என்ன சொல்கிறேன்னா, என்னால் அது கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கேருந்து அந்த லூசு பையன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அது எப்படி அவன் செய்வான், அவன் வந்து சுத்தமான வேஸ்ட்டு, கண்டிப்பாக இது வந்து ஃபெயில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சூப்பரான வாசனை பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும். அப்போ ஹெட் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப திறமசாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ பில் செய்கிறாலே அதில் ஒரு சிக்கல் வந்துருங்க. ஹீரோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த பில்லை வந்து அதனால் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து ரிஃபைன் பண்ண முடியாது. அதனால ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பர்ஃபெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணி வந்து முடிச்சாரான். ஹீரோ அந்த பில்லை செஞ்சு முடிச்சுட்டு வந்தோடனே அங்கேருந்து எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் ஹீரோ பயங்கரமாக வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு திறமசாலியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைப்பா, இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ சூப்பராக வந்து ரிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ பாராட்டிக்கிட்டு இருக்காரு.
இருக்காரு. அங்கேருந்து எல்டருங்களும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பையனுக்கு ரொம்ப சின்ன வயசாக இருந்தாலும் இந்த பையனோட திறமை வேற லெவலில் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஹீரோ அந்த அளவுக்கு அவனோட திறமையை வெளியே காட்டின உடனே அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிறாரு. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, தம்பி நீ வந்து இதுக்கு மேலே டெஸ்ட்டில் வந்து நீ அட்டன் பண்ணவே தேவையில்லப்பா, நான் வந்து உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக 3rd லெவல் அல்கெமிஸ்ட் பேட்சை வந்து கொடுத்துட்றேன், உனக்கு இந்த இடத்துல எந்த பொருள் வாங்கினாலும் சொல்லு, கண்டிப்பாக நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் எழுதி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுப்பான். அவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் அதெல்லாம் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாருங்க, தம்பி எனக்கு இந்த மாதிரி வந்து ஹை லெவல் பில் செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, அதனால் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோ அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து எல்லா ஹெல்ப்ஸுமே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல ஒரு பாடி ஃப்ளூயிட் செஞ்சு அங்கே தண்ணியில் கலந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அதில் உட்காந்து கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோட பாடியோட பவர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோ அந்த மாதிரி அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனோட பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையிலேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ வந்து திரும்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நான் பண்ண ஹெல்ப்புக்கு ஒன்றும் காசு தராமல் இருக்கிறீங்க, அதனால் வந்து திருப்ப ஹெல்ப்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்கள் அப்பா எனக்கு காசு தரதை வந்து நிறுத்திட்டாரு, நீ திருப்ப மட்டும் இப்போ ஹெல்ப் பண்ணல, நம்ம இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போயிடும், இந்த பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்குவான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு வெளியே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவும் கிளம்பி போயிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ என்ன வச்சுட்டு இருக்கான்னா, நம்ம இடத்தோட கீழே ஏதோ நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு வச்சுட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து ஹீரோட கையை வந்து பிடிச்சிக்குவாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பிரதருமே வந்திருக்கான். அவனோட பேரை வேற சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, என்னோட பேர் நீ கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்பான். ஹீரோ என்ன சொல்றானா, அப்பெல்லாம் நான் யாரையும் கேள்விப்பட்டது இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஹீரோனோட பிரதர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, நீ என்னோட தங்கச்சி கூட பழகிறதவங்க நிறுத்திடுறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோனோட பிரதருக்கும் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை வர மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அங்கிளுமே வந்துடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவர் தான் என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயினோட அங்கிள் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நல்லா தாங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு, என்னடா தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வில்லன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. தம்பி எங்கே போறப்பா, எங்கள் வீட்டு பொண்ணுக்குள்ளாம் நீ எந்த பேசக்கூடாது, அந்த பொண்ணுக்குள்ளாம் சுத்தக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு தடவை பார்த்தோன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சுத்தத்தை பார்த்தோன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே மிரட்டுவார். அப்போ ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 பேருக்கு தான் ஏற்கனவே வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, 2 ஃபேமிலி சேர்ந்து தானே என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். அதுக்கு அந்த அங்கிள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அது என்கேஜ்மெண்ட் ஆனதெல்லாம் வந்து அப்பாச்சுப்பா, அதெல்லாம் பற்றி நீ இப்போ பெருசாக பேசக்கூடாது, அதெல்லாம் வந்து அப்படியே நீ மறந்து போயிடு, உனக்கு ஏதாவது காசு வேணா கூட கேட்டு வாங்கிக்கோ, ஆனால் எங்கள் வீட்டு பொண்ணு கூட வந்து நீ சுத்தாத அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோவே வந்து காசு கொடுத்து வேலைக்கு வாங்கலாம் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி என்னோட லவர் நான் உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அந்த அங்கிள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீ வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கப்போ, உனக்கு வந்து வெளி உலகமே வந்து தெரியல, நீ வேணா இந்த சிட்டியில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ப்ராப்ளமாகவும் வந்து இருக்கலாம், ஆனால் வெளியே வந்து பார்த்தனா தான் தெரியும், நீ எல்லாம் வெளியே வந்து பார்த்தனா ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதாவது வெளியே ஹீரோவோட இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்களாம் வந்து இருக்காங்க, நீலாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மட்டன் தட்டியாக பேசிக்கிட்டு இருப்பாரு. இவங்களும் சொல்லியுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, அதெல்லாம் முடியாதுங்க, என்னோட லவர் நான் விட்டு விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து இங்கே முடியுது. ஹீரோ எதுக்காக அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வாங்க வேண்டிய பேலன்ஸ் காசு வாங்கணுன்றதுக்கோசரம் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கான் போல. அப்புறம் 5 எலிமெண்ட் காட் ஆஃப் வாரோட செகண்ட் சீசன் வந்து எல்லாரும் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இந்த வீடியோக்கு அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கேன். செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா இன்னும் வரலங்க, கண்டிப்பாக வந்தால் வந்து நான் போட்டுறேன், கவலைப்படாதீங்க. மறக்காம அப்படியே எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் லைக்கை போட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பிடும், அதனால் மறக்காம லைக்கை போட்டுருங்க. அப்படியே யாராவது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபே கொஞ்சம் தட்டி விட்டு பாருங்கப்பா. முடிஞ்சால் அந்த பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் ஆளில் போட்டு வச்சிங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.